அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள விவசாய கடன் தள்ளுபடி, டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றுவது உள்ளிட்ட அறிவிப்புகள் மிகவும் வரவேற்கத்தக்கது என்றும், இதற்காக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை பாராட்டுவதாகவும் நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் திரு ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். இன்று ஐயா டிடிவி ஐயா சொல்றார், காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அமைப்பேன் என்று கூறுகிறார். அனைத்து விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்வேன் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்ல, லாபகரமான விலை கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறுகிறார். நதிகளை இணைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன். கடன் தள்ளுபடி இன்னைக்கு எல்லாமே சொல்லியிருக்கார். விவசாயிகளுக்கு சாதகமாக விவசாயிகள் வாழ வேண்டும் என்பதற்காக, காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு பெரிய முயற்சி டிடிவி எடுத்திருக்காங்க. இது விவசாயிகள் வயிற்றுல பாலை வாத்த மாதிரி இருக்கு. விவசாயி இதெல்லாம் இந்த விவசாயிக்கு இந்த விவரம் கிடைத்து விட்டால் விவசாயி வாழ்க்கை வளம் பெறும், விவசாயி சந்தோஷமா இருப்பான். இது மாதிரி இயக்கங்கள் தான் இனி இந்த தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று பாடுபடுகின்ற ஒரு சூழ்நிலை விவசாயிகளுக்கு ஏற்படும். காவிரி டெல்டாவை பாலைவனமாக்க பார்த்தார்கள், அந்த நிலைமையை மாற்றுவேன் என்று அறிவித்திருப்பது விவசாயிகள் வயிற்றிலே பாலை வாற்றியதாக நான் நினைக்கிறோம். எங்களுக்கு மிக சந்தோஷத்தை கொடுக்கிறது. இப்படித்தான் அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்.